என்னவென்று அறிய நான் விரும்புகிறேன். பாஸ்கா பண்டிகை முன்னிட்டு ஒரு குற்றவாளி விடுதலை செய்வது வழக்கம் அல்லவா? சிறையில் இருக்கும் பரவாஸ் என்பவனை கொண்டு வாருங்கள். மக்களின் எண்ணம் உங்கள் பகைக்கு ஒத்திருக்கிறதா என்று வாக்கு விடுகிறேன். பரவாஸ் வந்தவுடன் விசாரணை நடைபெறும். இனி நாம் பொருளும் தாமதிக்க கூடாது. நாடெங்கும் நாளாவரும் சென்று இயேசுவுக்கு எதிராக மக்களை திசை திருப்ப வேண்டும். இந்த சைடு இருந்தா வரும். பரபாசுங்கிறவன் வந்து ஒரு முரடை. அன்பார்ந்த மக்களே, நேற்று பிடிக்கப்பட்ட படுத்தே விட்டான் ஐயா. பிளாத்துடன் கொண்டு சென்றோம். ஆனால் அவரோ அவன் குற்றவாளி அல்ல என்று கூறியும் அவனை விட்டு கூறுகிறார். மேலும் பாஸ்கா பண்டிகையொட்டி சிறையில் இருக்கும் ஒரு குற்றவாளியை விடுதலை செய்யும் வழக்கத்தை சுட்டிக்காட்டி சிறையில் இருக்கின்ற பரவாசையும் இயேசுவையும் உங்கள் முன் ஒன்றாக நிறுத்தி இருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று உங்கள் முன் கேட்கப் போகிறார். இயேசு பயங்கர குற்றவாளி. வேத சட்டங்களுக்கு விரோதமாக பேசி வந்தவன், ஒரு நாளை அனுசரிக்காதவன், முயற்சி சென்றவன், பொய் என்றவன், 46 கட்டப்பட்ட நேர்ந்து விளையாடத்தை எடுத்து போட்டான், மீண்டும் 3 நாள் கட்டியிருப்பேன் என்று பழைய பேசியவன், எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னைத்தானே தேவவான் போய்த்தவன். இவனை இப்படி விட்டுவிட்டால் நம்முடைய யூதனம் அழித்துவிடும். ஆனால் பரவாசோ அப்படிப்பட்டவன் அல்ல, சாதாரண குற்றவாளி. ஆனால் நம்முடைய இடத்திற்கோ வேத சட்டங்களுக்கோ எந்த எதிர்ப்பும் ஏற்படாது. ஆகவே பிரியமானவர்களே, பிலாத்துரையர்கள் வந்து இயேசுவை பரவாசையும் உங்கள் நிறுத்தி இருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று உங்களிடம் கேட்கும்போது நீங்கள் எல்லோரும் தயங்காது, தாமதிக்காது, ஒரே குரலாக பரவாசை விட்டுவிடும், பரவாசை விட்டுவிடும் என்று கத்துங்கள். இயேசுவையோ சிலுவையிலிருந்து கொல்லும் கொல்லும் என்று கத்துங்கள். இனியா மிட்டாய் கொடுக்குறாரா? எப்படி கணீர்னு பேசுறாரு வேறு. பார்த்துக்க. பரவாசே, இயேசு வழி நிறுத்து. டயலாக் மறந்துருச்சா? யூதர்களே,
யாரை விடுதலை செய்ய வேண்டும்? இயேசுவையா பரவாசையா? என்ன பரவாசை விடுதலை செய்ய வேண்டுமா? அப்படி என்றால் இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? வணக்கம் துறையே. இந்த இயேசு நீதிமானா, ஒரு தீர்க்கதரிசியா? இவர் விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று நம்முடைய தலைவி உங்களிடம் தெரிவிக்க சொன்னார். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தூதர்களே, உங்களுடைய மனவைராக்கியம் தெரிய என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். இதோ இந்த புட்டத்தில் இருக்கும் தூணில் இவரை இருக கட்டி ரோமரின் அதிகபட்ச தண்டனை 1 40 மணிகள் சாட்டை நாள் அடித்த பிறகு அவரை விடுதலை செய்கிறேன். கூடாது கூடாது. அவன் செய்யும் கூடலுக்காக அடிமை சாக வேண்டும். உதவி நாட்டுப்படி செய்யுங்கள். அவர் உடம்பில் இருந்து ஓடும் ரத்தத்தை பார்த்தாவது உங்கள் மனவைராக்கியம் வேண்டும். பரவாசே, நீ போகலாம். ஓ மகா குருக்களே, வீரர்களே, ஜனங்களே, நீங்கள் செய்த இந்த பெரிய புண்ணியத்தால் பல